ஹாய் அட்டாக் ஃபேம், திஸ் இஸ் ஐஎம் அட்டாக்கு. என்னடா வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் அவரோட ஃப்ரெண்டு, என் பேர் லூகாஸ் பி. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தால் இப்போ நான் தான் பேச போகிறேன். ஓகே ஃபைன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சோனியே சேனல் மறுபடியும் நட்டோ ஷிப்படன் போகிற நிப்பாட்டிட்டாங்க. அவங்க ஏன் நிப்பாட்டினாங்க? இனிமேல் நட்டோ ஷிப்படன் வராதா, இல்லை ஏதோ ஒரு சின்ன பிரேக்கா, சில கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வர பாருங்கள். மற்றும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சரி, ஓகே, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். திஸ் இஸ் ஐஎம் அட்டாக்கு. ஓகே, நம்ம மெயின் கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நட்டோ ஷிப்படன் பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். நம்ம நாட்டோ கிளாசிக் எப்போ கம்ப்ளீட் பண்ணமோ அதுலேருந்து நாட்டோ ஷிப்படன் தமிழ் டப்பிங் எப்போ வரும்னு சோனியே, கிரன்ச்சி ரோல், ஏன் டப்பிங் ஆர்டிஸ்ட் கிட்ட கூட கேட்டு பார்த்தோம். ஆனால் அவங்க எந்த அப்டேட்டும் தரல. அப்புறம் சோனியே கிட்டேருந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சு, மார்ச் 18 ப்ரீமியம் பண்ண போகிறோன்னு. நாட்டோ ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. 1 to 70 எபிசோட் கரெக்டாக மண்டே டு ஃப்ரைடே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் 1 or 2 வீக்ஸில் மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிம்மதியாக இருக்குதுன்னு நினைக்கிறப்ப இப்போ மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை பற்றி இப்போ பேச போகிறோம், வாங்க. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு ஓகே, நாட்டோ ஷிப்படன் டெலிகாஸ்ட் பண்ணுறதை ஏன் சோனியை மறுபடியும் நிறுத்திட்டாங்கன்னா, அவங்க ஃபுல்லாகவும் டப் பண்ணி முடிக்கல. இப்போ ஒரு 110வது எபிசோடு வரை டப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்க எபிசோடு வேகமாக டப் பண்ணி முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அப்டேட் வந்திருக்கு. நாட்டோ தமிழ் டப்பிங் டீம் சீசன் வைஸாக டப் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் பெயின் ஆர்க் பாட்டில் வரப்போகுது. பெயின் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ட்ரெயிலர்லேயே நல்லா பண்ணியிருந்தாருன்னு நிறைய பேர் பாராட்டினாங்க. அது எபிசோடில் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாட்டோ கிளாசிக்லேயே சின்ன பிரேக் எடுத்து தான் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் நாட்டோ ஷிப்படனும் அவங்க தொடர்ந்து டப் பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் டப் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சோனியக்கு கிடைச்ச மாஸ்டர் பீஸ்னால் அது நாட்டோ சீரீஸ் தான். ஏன்னா நாட்டோ வந்ததுக்கப்புறம் தான் சோனியை டிஆர்பி அதிகமாச்சு. ஸோ அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய பேர் ஃபோனில் டெலிகிராமில் பார்க்குறாங்க, அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சா தான் திரும்ப இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க சோனியோட சேனல் காசு ரொம்ப கம்மி தான், 3 ரூபா தான் என்னமோ நினைக்கிறேன், சம்திங். ஸோ எல்லாம் டிவியில் பாருங்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களையும் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாட்டோ கிளாசிக்கில் இருந்த எல்லோரும் நாட்டோ ஷிப்படனுக்கும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள லிஸ்ட்டில் எடுக்கலை. இப்போ புதுசாக நாட்டோ ஷிப்படனுக்கு டப் பண்ணுறவங்களை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒப்பிட்டோ ஒச்சிகா என்கிற டோபி, இந்த கேரக்டருக்கு ரகுவரன் ப்ரோ பயங்கரமாக டப் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு டைலாக் பேசும்போது பென்டன் வாய்ஸ் மாதிரியே இருக்கே, இது இங்கே கேட்டிருக்கனே அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரகு ப்ரோ வாய்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. இப்போ ரீசெண்டாக கூட மீம்ஸ் அண்ட் ரீல்ஸில் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கிளிப்ஸ் தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நாம உள்ள போய் ஆயசமா உட்காந்து 4 பிளேட் டிம்பிளிங்க சாப்பிட நேரங்களில் குழந்தைய விட மோசமாக நடந்துக்கிறேன். முதல்ல அதை கண்டுபிடிக்கணும், அப்புறம் சேர பிடிக்கணும். அதுக்கு தான் நான் இருக்கேன் பார்க்குறான். அதுக்கப்புறம் ஆசமா கேரக்டர். இந்த கேரக்டர் நாட்டோ கிளாசிக்கில் அதிகமாக பேசுனதில்லை, ஆனால் நாட்டோ கிளாசிக்கில் பேசுனதை விட இதில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப பேஸாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு சோராக்கு டப் பண்ணவர். சோரா கேரக்டர் எப்படின்னா, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே நாட்டோட சண்டை போட்டே இருப்பான். அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக மேட்ச் பண்ணி டப் பண்ணியிருக்காரு அந்த சோராவோட டப்பிங் ஆர்டிஸ்ட். அப்புறம் வேறு யாருன்னா டெய்டரா ஒரு காமெடி கலந்த வில்லன் மாதிரி. அதாவது டோபி கிட்ட மட்டும் கொஞ்சம் சீரியஸாக அந்த மாதிரி. அவர் டோபி சேர்ந்து பண்ணுற காமெடிகள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டோபி சாவு ஏன் கையில் தாண்டா. நெக்ஸ்ட்டு என் பர்சனல் ஃபேவரட் சாசோரிக்கு டப் பண்ணவர். உண்மையை சொல்கிறேன், அந்த டைலாக்கும் அவர் வாய்ஸும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. அவர் ஒரு சீனில் கலாய்ப்பார், கிளிப்ஸ் தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சாக்குரானா ரிட்டையர் ஆன கேள்வியை பார்த்து இனி நான் ஏன் பயப்படணும்? காடு வாங்குது, வீடு போங்குது, நீங்க பழி வாங்க போறீங்களா? ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. அக்காட்சிக்கு எல்லாரும் பேஸ் வாய்ஸ் கொடுத்ததுக்கு சோனியாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இது என்னோட லிஸ்ட்டு. உங்கள் ஃபேவரட் தமிழ் டப்பிங் கேரக்டர் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நருட்டோ ஷிப்புடனே இன்னும் டப் பண்ணி முடிக்கல, அதுக்குள்ளே பொருட்டோ இப்போ வரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
யார் உங்களுக்கெல்லாம் சொல்லித் தர்றது? யாரோ ஃபேன் டப் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கேன். வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியல, பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா பேசிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இதோட ஓவராக பேசுகிறத நிப்பாட்டிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. அதெல்லாம் நம்ம நண்பர் ஐமட்டாக்கு பார்த்துப்பாரு. ஓகே, டேக் கேர் கைஸ். நாட்டோ ஷிப்டன் அப்டேட்காக லூகாஸ் பி. வணக்கம்.